குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் நீங்கள் எப்போவுமே ஆப்ஷன் பையிங்கை பற்றியே பேசிகிட்ருக்கீங்க, ஏன் ஆப்ஷன் செல்லிங் அதை பற்றி சொல்ல மாட்டீங்க? நான் ஒரு ஆப்ஷன் செல்லர், ஆனால் பிகினர். எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதில் என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி அதில் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ கேபிட்டல்லாம் தேவைப்படும், எந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் செல்லர்ஸை பற்றி, அதோட ஸ்ட்ராட்டஜி, அது எந்த நேரத்தில் பண்ணணும், மார்க்கெட்டில் எப்படிப்பட்ட நியூஸ் இருக்கணும், விக்ஸு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி நானே ஒரு ஆப்ஷன் செல்லர் கிடையாது, நான் ஒரு ஆப்ஷன் பையர் தான். ஆனால் ஆப்ஷன் பையராக இருந்து ஆப்ஷன் செல்லரை பற்றி தெரியாமல் இருக்கிறது ஒரு ட்ரேடிங்னு வந்துட்டோம், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. எனக்கு அது தெரியும், ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி A to Z தெரியும். பட் அந்த அளவுக்கு என்கிட்ட கேபிட்டல்லாம் கிடையாது. ஒரு நிஃப்டி 50ல் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணோன்னா எப்படியோ ஒரு 3-3.5 லட்ச ரூபா தேவைப்படும். அவ்வளோ காசை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை நான் பண்ணுறது கிடையாது. பட் அதை பற்றி அதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது உண்மையாக சொன்னால். ஆனால் தெரட்டிக்கலாக எனக்கு அதில் நாலேஜ் இருக்குது. ஏன்னா நான் அதிகப்படியான புக்ஸில் படிக்கும்போது இதையும் படிச்சிருக்கேன். ஸோ அந்த நாலேஜை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் தெரட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்போது ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். அது எனக்கு ப்ராஃபிட்டில் தான் கொடுத்தது. ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அதில் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணணுமே அப்படின்றது தான் எனக்கு அங்கே இருக்கிற கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கு. அதனால் நான் அதை பண்ணுறதே விட்டுட்டேன். ஆப்ஷன் பையிங்கில் நம்ம கொடுக்குற ப்ரீமியம் மட்டும்தான் நமக்கு ரிஸ்க்கு. அன்லிமிட்டெட் ரிஸ்க்கே கிடையாது. நம்ம என்ன வாங்குகிறோமோ அதுதான் ரிஸ்க்கு. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ப்ராஃபிட் லிமிட்டட் ப்ராஃபிட் தான், ஆனால் லாஸ் அன்லிமிட்டெட். ஸோ எல்லாமே அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அதில் போகிறதில்ல. ஆனால் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அந்த பெரிய அமௌண்ட் இல்லாததுனால தான் ரொம்ப பேர் ஆப்ஷன் செல்லர்ஸ் பக்கம் போகிறது கிடையாது, ஆப்ஷன் பையிங் பக்கம் வராங்க. இருந்தாலும் அவர் கேட்டதுக்கான விளக்கத்தை நான் இந்த ஆடியோவில் சொல்கிறேன். ஆப்ஷன் செல்லிங் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடியது ப்ராஃபிட்க்கு. பட் அதில் அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும் இருக்குது. அன்லிமிட்டெட் ரிஸ்க் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஹெட்ஜிங் எதுவுமே பண்ணாமல் விட்டிங்கன்னா அது அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு. ஸோ ஒரு ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துட்டாவே கண்டிப்பாக அதை ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வைக்கணும். அப்படி இல்லையா ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வைக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் செல்லர்ஸில் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா அதுக்கு செட்டப் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு அவுட் ஆஃப் த மணி இருக்குல்ல, அவுட் ஆஃப் த மணி காலை செல் பண்ணுவாங்க. காலை செல் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்றது மாதிரி அர்த்தம். அவுட் ஆஃப் த மணி காலை செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் த புட்டை செல் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையுமே செல் பண்ணுவாங்க. அப்போது காலையும் செல் பண்ணுறாங்க, புட்டையும் செல் பண்ணுறாங்க. அர்த்தம் புரிஞ்சிச்சா? அப்போது மார்க்கெட் ஒரு சைட்வேல இருக்குது. எந்த மாதிரி டைமில் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஒரு சைட்வேல இருக்குது, இந்த ஆடாமுன்னா விக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விக்ஸு லோவாக இருக்கணும், 10-11க்கெல்லாம் கீழே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணால் நல்ல அருமையான ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா அது டைம் டிகேல தீட்டா எஃபெக்டில் மாட்டோம். அப்போது அதிகப்படியான ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு. அதிகப்படியான ப்ராஃபிட்னால் என்ன? நீங்கள் என்ன ப்ரீமியம் செல் பண்ணுறீங்களோ அந்த ப்ரீமியம் கிடைக்கும். அது லிமிட்டட் ப்ராஃபிட் தான். அதுதான் இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து மார்க்கெட் அகைன்ஸ்ட் த மார்க்கெட், அதாவது சல்லுன்னு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸஸ் ஹெவியாக வரும் ஷார்ட் ஸ்ட்ராடலில். இப்போ லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50ல் நடந்த மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு லாஸ் ஹெவியாக வரும். அப்போது நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸ் ஷார்ட் செல்லிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுப்பாங்க.
ஏதாவது ஒரு காலில் போய் ஆப்ஷன் பையிங்கில் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுப்பாங்க. சில பேர் கண்டினியூஸாக கால் ஆப்ஷனை அதுக்கேற்ற மாதிரியே வாங்கி வச்சுப்பாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் பண்ணுவாங்க. அதில் நல்ல பழக்கம் இருக்கும்போது. பழக்கம் என்னங்க, மணி தாங்க மேட்ரு. டிமேட்டில் அக்கௌண்ட்டில் மணி இருந்தால் நம்ம கூட பண்ணலாம். நமக்கு அதுதானே பிரச்சனை. டிமேட்டில் மணி இருக்கணுமே. அந்த ஒரு பிரச்சனையால் தான் நம்ம இந்த ஷார்ட் செல்லிங் ஆப்ஷன் பையரால் பண்ண முடியாது. ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணுவாங்க. டிமேட்டில் நல்ல அக்கௌண்ட்டில் ஒரு கோடி வச்சுருக்காங்க, 50 லட்சம் வச்சுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டு. அழகாக சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷன் இருக்கணும். விக்ஸு லோவாக இருக்கணும், மார்க்கெட் சைட்வேல இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட் செல்லிங்கில் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து லாபம் பார்க்கலாம். லாபம் பார்க்குறதும் ஒரு லிமிட்டட் ப்ராஃபிட் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஷார்ட் ஸ்ட்ராடல். ஃபஸ்ட்டு பார்த்தது தான் ஸ்ட்ராங்கல், ரெண்டாவது ஸ்ட்ராடல். இது எப்போ பண்ணணுன்னா எப்படி செட்டப்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ராடல் வந்து ஒரு அட் த மணி காலை செல் பண்ணணும். அதே இதுவில் ஆப்போசிட்டில் ஒரு அட் த மணி புட்டை செல் பண்ணணும். இது எல்லாமே ஒரே எக்ஸ்பைரி டே, அதாவது ஒரு எக்ஸ்பைரியில் இருக்கிற ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அட் த மணி காலை செல் பண்ணணும், அட் த மணி புட்டை செல் பண்ணணும். இது கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, விக்ஸ் வந்து லோ வெலாட்டிலிட்டியில் இருக்கணும், அதாவது கம்மியாக இருக்கணும். மார்க்கெட்டில் வெலாட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கணும். இது எப்போ பண்ணுன்னா, வெரி க்ளோஸாக எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி, டியூஸ்டே எக்ஸ்பைரியா, மண்டே அந்த மாதிரி ஸ்டேஜில், மண்டே அந்த மாதிரி டைமில் பண்ணணும். இல்லைனா ஃப்ரைடேயில் கூட பண்ணலாம். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேல போய்கிட்டே இருக்குன்னா, உங்களுக்கு அந்த நீங்கள் வாங்கின அந்த ப்ரீமியம் அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு லாபம். இல்லை ரிஸ்க்கு எப்படி இருக்குன்னா, சடனாக ஸ்பைக் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய லாஸஸ் வரும் இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலில். அப்போது இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலில் வந்து பிகினர்ஸ் எப்படி பண்ணணும்னா, இப்போ இவர் கேட்டிருக்காருல, இவர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலோ இல்லை இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணும் போதோ கண்டிப்பாக இந்த அதில் வந்து ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணியே செல் பண்ணணும். புட்டையும் காலையும் எக்ஸ்பைரியில் ஒரே எக்ஸ்பைரி இதில் ஏடிஎம் காலையும் புட்டையும் செல் பண்ணணும். ஓகேங்களா? வித்தியாசம் புரியுதா? அது அவுட் ஆஃப் த மணி, இது அட் த மணி. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்ட்ராடலோ ஷார்ட் ஸ்ட்ராங்கலோ பண்ணும்போது கண்டிப்பாக எட்ஜிங் பண்ணியே ஆகணும். இது ரூலு. நீங்கள் நேக்கடாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய லெவலில் லாஸ் வரும். இல்லை எட்ஜிங் பண்ணாமல், எட்ஜிங்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கால் ஆப்ஷனை போய் பை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். செல் பண்ணுறதுக்கு பதில் காலை போய் பை பண்ண போகிறீங்க. ஒரு எட்ஜிங் வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பை பண்ண போகிறோம், அதுதான் அதில். இது பிகினர்ஸ் கண்டிப்பாக ஹெட்ஜிங் பண்ணணும். ஹெட்ஜிங் பண்ணலாம் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டே தீரணும். இந்த ரெண்டு தான் ரொம்ப மார்க்கெட்டில் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடியது, ஷார்ட் ஸ்ட்ராங்கலும் ஷார்ட் ஸ்ட்ராடலும். மூணாவது வந்து அயன் காண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அயன் காண்டர் தான் புதுசாக ஆப்ஷன் இந்த செல்லிங் பண்ணுற பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், சூட்டபிள் எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு செட்டப் எப்படின்னா, ஒரு ஓடிஎம், அதாவது அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணுவாங்க. அது கூடவே ஒரு புட்டை வாங்கி வச்சுப்பாங்க, பை பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஒரு காலில் வந்து ஓடிஎம் காலை வாங்கி வச்சுப்பாங்க, புட்டை வந்து செல் பண்ணிடுவாங்க. இது ஹெட்ஜிங், இந்த ப்ராசஸ். இதுதான் அயன் காண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புரியுதா? ஒரு புட் ஆப்ஷன் ஓடிஎம்மை செல் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பையிங்கை ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க. இன்னொரு மெத்தட் வந்து ஒரு பையிங்கை, அதாவது ஓடிஎம்மை வந்து வாங்கி வச்சுப்பாங்க, புட்டை செல் பண்ணுவாங்க. இது மார்க்கெட் சைடுவே. இது பாருங்களேன், ஒவ்வொரு ரிசல்ட்டும் மார்க்கெட் சைடுவே அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போது ஆப்ஷன் செல்லருக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது? சைடுவே. நான் அப்போது ஒவ்வொரு வீடியோவிலும் என்ன சொல்கிறேன்? இது ஆப்ஷன் செல்லருங்களுக்கான மார்க்கெட்டு. அதாவது ஓரளவுக்கு ஏறி இறங்குச்சுன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் ஹை
அப் சைடு டவுன் சைடு இருந்தால் அவங்களுக்கு கஷ்டம். அப்போது மார்க்கெட் அதிகப்படியாக சைட்வேல போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏன் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் செல்லருக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த ஒரு ரீசன் தான். சைட்வேல இருந்தால் அவங்களுக்கு பணம் கொழிக்கும். பணம் கொழிக்கிறதுனா என்ன கொழிக்கும்? அவங்க என்ன அந்த ப்ரீமியம் குத்து வாங்கினாலும் அந்த ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஆப்ஷன் பையருக்கு அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வாங்குகிற ப்ரீமியம் தான் ரிஸ்க்கு, ஆனால் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட். ஓகேவா? இந்த அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அப்படின்ற அந்த பேராசை தான் பல பேர் ஆப்ஷன் பையிங்கில் இழுக்குது. சரி, ஒரு 3000 போகுது, சரி 3000 போனால் பரவாயில்ல, அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கே அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த கவர்ச்சியில் தான் பாதி பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து விழுந்துட்டு 90% பேர் காசை இழந்துட்டு போகிறாங்க இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். அப்போது இது சைட்வேல இந்த காண்டர், அயன் காண்டர், இது சைட்வேல இருந்தால் லிமிட்டடான ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன்னா அந்த செட்டப் பார்த்திங்களா, ஒரு செல்லு ஓடிஎம் செல்லை வந்து கால் பண்ணுறீங்க, புட்டை செல் பண்ணுறீங்க, கால் அதே மாதிரி ஒரு பையிங் அவுட் ஆஃப் த மணியை காலை பை பண்ணுறீங்க, புட்டை செல் பண்ணுறீங்க. ஸோ அந்த காம்பினேஷன் திங்க் பண்ணி பாருங்களேன். அப்போது ஃபஸ்ட் கிளாஸ், அதாவது மார்க்கெட் எந்த ஒரு டைரெக்ஷனில் ஏறி இறங்கினாலும் சரி, இறங்கி ஏறினாலும் சரி, உங்களுக்கு சைட்வேல இருந்தாலும் சரி, மார்க்கெட் உங்களுக்கு எப்படியும் ஒரு விதமான ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் பிகினர்ஸ்க்கான ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் விளையாடுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு. அதனால் இதை தான் எல்லாருமே அயன் காண்டரை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க புதுசாக வரவங்களுக்கு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி புல் புட் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புல் புட் ஸ்ப்ரெட்டு. இதுக்கு செட்டப் எப்படி வைக்கணும்னா, ஒரு செல்லு, அதாவது ஒரு புட்டை செல் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்குன்னா நியர் த ஏடிஎம், அதாவது அட் த மணியில் இருக்கிற செல்லை புட்டை செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு புட்டை பை பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்கன்னா அவுட் ஆஃப் த மணியை போய் பை பண்ணுவாங்க. இந்த செட்டப் புரிஞ்சுதா? இது புல் புட் ஸ்ப்ரெட்டு. இது எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட் செம ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்குது அப்படின்ற கேஸில் தான் இதை பண்ணணும். ஆனால் இதில் ரிஸ்க் என்னென்னா லிமிட்டட் ரிஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா இதில் பாருங்களேன், ஒரு புட்டை செல் பண்ணுறீங்க, எங்கே இருக்கிற புட்டை, அட் த மணி புட்டை செல் பண்ணுறீங்க. அட் த மணி புட்டை செல் பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது, நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்குது. அப்போது நீங்கள் புட்டை செல் பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே போகும் தான் அதுக்கு அர்த்தம். அப்புறம் ஒரு புட்டை பை பண்ணுறீங்க ஓடிஎம்மில். ஓடிஎம்லனா அந்த ப்ரீமியம், அதுதான் இது ஹெட்ஜிங் பண்ணுறீங்க. அப்போ அந்த புட்டை ஓடிஎம்மில் இருக்கிறத பண்ணுறீங்க. அப்போது புட்டு ஓடிஎம்மில் இருக்கிறத பை பண்ணால் அது கீழே வரணும். அப்போது இந்த செல்லை ஏடிஎம்மில் இருக்கிற செல்லை புட்டை வந்து நீங்கள் செல் பண்ணுறதுனால அது உங்களுக்கு ப்ராஃபிட் ஃபஸ்ட் கிளாஸாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த புட்டு ஓடிஎம்மில் வாங்குறீங்களே, அது என்ன வாங்குறீங்களோ அது லாஸ் தான் ஆகும். கரெக்ட் தானே? அப்போது இந்த கண்டிஷன் எப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷாக இருக்கணும். சப்போர்ட்லேயோ இல்லை, ஆமாம், புல்லிஷ்னாவே சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு புல் கேண்டில் ஜென்ரேட் ஆகி ஸ்ட்ராங்காக மேல் நோக்கி போகணும். இதுதான் இந்த புல் புட் ஸ்ப்ரெட்டு. அடுத்தது பியர் கால் ஸ்ப்ரெட்டு. இது மாதிரி ஒரு 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. பியர் கால் ஸ்ப்ரெட்டுனா அது ஒன்றும் இல்லை. பியர் கால் ஸ்ப்ரெட்டுனா செட்டப் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏடிஎம்மில் இருக்கிற காலை வந்து செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற காலை வந்து பை பண்ணுவாங்க. இது மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது, மார்க்கெட் கண்டிப்பாக ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு ஸ்ட்ராங்காக இறங்கும் அப்படின்ற கேஸில் பியர் கால் ஸ்ப்ரெட்டு. இதுலேயே உங்களுக்கு தெரியுது பியர்னு வருது. பியர்னு வந்தால் இப்போ மார்க்கெட் இறங்க போகுது. காலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். எந்தெந்த காலை ஸ்ப்ரெட் பண்ணுறோம்? அட் த மணி காலை வந்து செல் பண்ணுறோம், அவுட் ஆஃப் த மணி காலை பை பண்ணுறோம். விளக்கம் ஈஸியாக இருக்கா? புரியுதா?
அப்போது இதோட கண்டிஷன் என்னது? பியர்னு வருது. பியர்னு வந்தால் மார்க்கெட் பியரிஷாக இருந்தால் மட்டும்தான் இந்த பியர் கால் ஸ்ப்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது கேலண்டர் ஸ்ப்ரெட்டு. கேலண்டர் ஸ்ப்ரெட்டில் இதோட செட்டப் எப்படி வைக்கணும்னா, இதை வந்து இந்த இந்த வீக்லி எக்ஸ்பெரி வருது அப்போ வரும்போது தான் இதை செல் பண்ணுற ஆப்ஷன். அதாவது ஒரு ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய ஒரு பை ஃபேர், அதாவது ஓடிஎம் காலை வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு செல்லை அந்த எக்ஸ்பெரியில் செல் பண்ணிடணும். இதுதான் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டு. இது வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும்னா, லோ வெலாட்டிலிட்டி இருக்கணும், டைம் டிகே அட்வான்டேஜ். இதை நம்ம செல் பண்ணுறதே எல்லாமே அவுட் ஆஃப் த மணியில், அதுவும் ரொம்ப டீப்பான அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒரு இதுவை பை பண்ணிக்கிறோம். ஒரு காலை செல் பண்ணிடுறோம், ஒரு காலை பை பண்ணுறோம். இது ரெண்டுமே என்னது? லாங் அவுட் ஆஃப் த மணியை தான் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் என்ன ஆகும்? லோ வெலாட்டிலிட்டி இருந்தால் டைம் டிகேல அட்வான்டேஜ் கிடைக்கும். இதுதான் இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட்டு. அடுத்தது ரேஷியோ ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் செல்லிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரேஷியோ ஸ்ப்ரெட்டு அப்படின்னா, இதுக்கு செட்டப் வந்து ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறோம், 2 ஆப்ஷனை செல் பண்ணுறோம். அது உங்கள் விருப்பம், காலையோ புட்டியோ எப்படியோ அப்படி பண்ணால். ஆனால் இது வந்து கண்டிப்பாக அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இது குழப்பமானது. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டை பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் அதிகப்படியாக பண்ணுவாங்க. இது லாபமும் தரக்கூடியது. ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, ரெண்டு ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு. இது நல்ல பக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இதில் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றியெல்லாம் நீங்கள் இந்த ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சென்சிபிள் அந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே அவன் எளிமையான பட விளக்கத்தோடு போட்டிருப்பான். நீங்கள் அங்கே பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட்டு இந்த ஆடியோவில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றதை மட்டும்தான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட முடியாது. அதனால் நான் ஜஸ்ட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் பட விளக்கத்தோடு வேணும்னா அந்த சென்சிபிள் இன்னும் என்னென்னவோ ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் போயிட்டு தேடினீங்கன்னா இருக்கும். இல்லை நான் ஒவ்வொன்றையும் போடுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கும் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும் பட விளக்கத்தோடு போடுற மாதிரி இருந்தால். அப்போது ஒரு வீடியோவில் இதை கவர் பண்ண முடியாது. அதனால் நான் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்கிறேன். அடுத்தது எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் செல்லிங். இப்போது டியூஸ்டே எக்ஸ்பைரி டே நிஃப்டி 50க்கு அதுக்கு செட்டப் எப்படி இருக்கணும்னா, ஒரு அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணிடணும் வித்து எட்ஜிங்கோட. அப்படி பண்ணால் ஃபாஸ்ட் தீட்டா டிகே இருக்கும். இது ரொம்ப பேர் வந்து பண்ணுவாங்க. இதுதான் இப்போ ஃபேமஸாக இருக்குது. எக்ஸ்பைரி டேயில் ஆப்ஷன் செல்லிங் செட்டப் வந்து இதுதான். ஒரு அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எட்ஜிங் பண்ணி வச்சுப்பாங்க. எப்படியோ அது தீட்டா எஃபெக்டில் குறைய தான் போகுது ஃபாஸ்ட்டாக. அப்போது நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் சடனாக திரும்பி மேலே போயிடுச்சுன்னா நல்ல லாஸஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் போதும் அதில் எட்ஜிங் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆப்ஷன் செல்லர்ஸ்னாவே அவங்க கூட ஹெட்ஜிங்கும் சேர்ந்து வருது. இதை ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் நீங்கள் பிகினர்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு லாஸ் வந்து அன்லிமிட்டெட். அதை மைண்டில் வச்சுங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் டோட்டலாக எப்போ அவாய்ட் பண்ணோன்னா, விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. அப்புறம் நியூஸ் இருக்கிற டேஸில் பண்ணக்கூடாது. நேக்டு செல்லிங் வந்து பண்ணவே கூடாது. ஓவர் லிவரேஜை வச்சு எந்த ஒரு ட்ரேடையும் பண்ணக்கூடாது. இந்த 4 தான் ஆப்ஷன் செல்லருக்கு அவாய்ட் பண்ண வேண்டியது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஆல்ரெடி நான் சொன்னேன்.
ஒரு நிஃப்டி 50லனா ஒரு 2.5லேருந்து 3.5 லட்ச ரூபா வரையும் தேவைப்படும். பேங்க் நிஃப்டினா ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட தேவைப்படும். எட்ஜ் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து மார்ஜின் குறையும். பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அயன் காண்டரும் புல் புட் ஸ்ப்ரெட்டும் பியர் கால் ஸ்ப்ரெட்டும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி அதிகம், அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸும் அதிகம். ஒரு 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 ட்ரேடு வந்து பேடாக போயிடுச்சுன்னா அவங்களோட அந்த கேபிட்டலே டோட்டலாக வைப் அவுட் ஆகிடும். ஸோ அந்த ரிஸ்க்கு அவங்களுக்கு அதிகம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடு பண்ணால் அதுதான் அவங்களுக்கு காப்பாற்றக்கூடியது. எப்படியும் ஹெட்ஜிங்கோடு தான் பண்ணுவாங்க. ஸோ லிமிட்டட் ரிஸ்க்குனா லாஸஸ் கம்மியாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்னாவே கண்டிப்பாக ஹெட்ஜிங் பண்ணியே தீருவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் செல்லிங்ஸ், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அது எந்த இடத்துல எப்போ வரும்போது பண்ணணும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் பண்ணணும், எந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவர் கேட்டதுக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு ஆடியோ தான் இது. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியில் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எந்த டைமில் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆப்ஷன் செல்லர்ஸ் கிடையாது, எனக்கு இதில் அதிகப்படியான அனுபவமும் கிடையாது. ஜஸ்ட்டு தெரட்டிக்கல் தான். நீங்கள் தான் அதில் போய் டெவலப் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.